மிகச்சிறந்த ஒரு பள்ளியாக இருக்கக்கூடிய பள்ளியினுடைய நிறுவன அருட்தந்தை அவர்களுக்கும், அனைத்து நிறுவனங்களின் ஒருங்கிணைந்த தலைவராக இருக்கக்கூடிய அருட்தந்தை அவர்களுக்கும், பள்ளி குழுமங்களின் தலைவரான அருட்தந்தைக்கும் மற்றும் உள்ள அருட்தந்தைகளுக்கும் அருட்சகோதரிகளுக்கும், இப்பள்ளியின் தாளாளர், பிற பள்ளிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய தாளாளர்கள், தலைமை ஆசிரியர்கள் மற்றும் தங்களுடைய பிள்ளைகளினுடைய திறன்களை பார்ப்பதற்காக ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற வகையிலே தன்னுடைய குழந்தைகளின் பெருமைகளை காண்பதற்காகவே வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும், நாளைய சமுதாயத்தினுடைய சிற்பிகளாகவும், நாளைய அப்துல் கலாம்களாகவும், கல்பனா சாவ்லாக்களாகவும், ஏன் இவர்களையெல்லாம் எங்களுக்கு ஓமானமாக கூறுகின்றீர்கள், நாங்கள் தனித்துவத்தோடு சாதித்து காண்பிப்போம் என்ற நிலையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ஆண்டு விழா என்பது நிச்சயமாக ஒவ்வொரு மாணவனினுடைய வாழ்விலும், அதிலும் குறிப்பாக பள்ளி இறுதியை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள் வாழ்விலே மறக்க முடியாதது. ஏனென்றால் பின்காலத்திலே இதை மட்டுமே அசை போட்டுக்கொண்டு தன்னுடைய வாழ்நாளின் இன்பங்களை எண்ணிக்கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட இந்த ஆண்டு விழாவிலே தொடக்கத்திலே தொடங்கிய அந்த ஒயிலாட்டமும் மயிலாட்டமும் பொய்க்கால் குதிரையும் என்னமா ஆடினாங்க பிள்ளைங்க, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது. அதற்கு அடுத்ததாக தாங்களாகவே இசையமைத்த தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலாகட்டும், அதற்கு பின் வந்த பரதநாட்டியமாகட்டும், அதற்கு அடுத்து வந்த பிரம்பு கூடைகள் எல்லாம் காணாமல் போய்விட்ட இந்த காலத்திலே நெகிழி கூடைகளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்த நமக்கு பிரம்பு கூடைகளோடு விவசாயத்தின் அருமையை உணர்த்தி நாட்டியமாடிய மாணவிகளாகட்டும், அத்துடன் கூட மிகச் சிறப்பாக வந்து குத்தாட்டத்திற்கு இணையாக ஒரு ஆட்டம் போட்டுவிட்டு சென்ற இளம் மாணவிகளாகட்டும், இது நம்மை வியப்பில் ஆழ்த்தியது என்று சொன்னால், அதனை காட்டிலும் வியப்பில் ஆழ்த்தியது எது என்று சொன்னால், ஒவ்வொரு நிகழ்வையும் ஒளி ஒளி காட்சியாக அமைத்து அந்த காட்சியிலே என்னவெல்லாம் இந்த பள்ளியிலே நடைபெறுகின்றது என்பதனை மிக சிறப்பாக எடுத்து காட்டிய அந்த ஆண்டு அறிக்கை, இந்த பள்ளி எப்படிப்பட்ட பள்ளி என்பதனை மிகச் சிறப்பாக நமக்கு எடுத்து காட்டியுள்ளது என்று சொன்னால் அது மிகையாக. நாம் எதற்காக பள்ளிக்கு வருகின்றோம்? மிகச் சிறப்பாக ஒரு 3 கதைகளை சொல்லி உங்களை எழுச்சி ஊட்டிவிட்டு சென்றிருக்கின்றார் ஆணையர் அவர்கள். நாம் எதற்காக பள்ளிக்கு வருகின்றோம்? பாடங்களை படிப்பதற்காக. ஆனால் அதையும் தாண்டி ஒழுக்கத்தோடு பாடங்களை படிப்பதற்காக, ஒழுக்கத்தோடு பாடங்களோடு திறன்களையும் வளர்த்துக் கொள்வதற்காக நாம் வருகின்றோம். அந்த திறன்களையும் ஒழுக்கத்தையும் மிகச் சிறப்பாக போதிக்கக்கூடிய இப்பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். இன்சொல் விளைநிலமா ஈதலே வித்தாக, வன்சொல் களை கட்டி வாய்மை எருவெட்டி, அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன்றதோர் பைங்கூழ் சிறுகாலை செய் என்று சொன்னார்கள். இன்றைய காலகட்டத்திலே நாம் எப்படி பயின்று கொண்டிருக்கின்றோம், எப்படி இயற்கையோடு இணைந்து வாழ மறந்துவிட்டோம் என்பதனை மாணவ செல்வங்களே ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். ஒரு ஆண்டில் பெய்ய வேண்டிய மழை 2 நாட்களிலே பெய்து தீர்த்துவிட்ட பிறகும் கூட நாம் பாட்டிலிலே தண்ணீர் குடித்து கொண்டிருக்கின்றோம்.
பாட்டிலே விலைக்கு வாங்கி தண்ணீரை குடித்துக் கொண்டிருக்கின்றோம். யார் கண்டது? வருங்காலத்திலே காற்றையும் கூட குப்பிகளில் அடைத்து உபயோகப்படுத்துவோமோ என்னவோ. எனவே மாணவ செல்வங்களே, இதையெல்லாம் யோசித்து உங்களுடைய பாடத்தை படிக்க தொடங்குங்கள். நான் முத்துக்குமார் எழுதிய ஒரு கவிதை எனக்கு நினைவிற்கு வருகின்றது. மழை பெய்யாத காலங்களில் கூட மஞ்சள் குடையோடு வருகின்ற திலகவதி டீச்சர் ஆண்டின் முதல் நாளில் முன்னொரு முறை எங்களிடம் கேட்டார், படித்து முடித்து என்னவாக போகின்றீர்கள் என்று. முதல் பெஞ்சை யாருக்காகவும் விட்டு கொடுக்காத கவிதாவும் வனிதாவும் டாக்டராவோம் என்று சத்தமாக சொன்னார்கள். கல்யாணம் முடிந்து குழந்தைகள் பெற்று ரேஷன் கடையின் வரிசையிலே கவிதாவையும், தலையில் சீப்போடு குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிய வனிதாவையும் எப்போதாவது சந்திக்க நேர்ந்தது. இன்ஜினியர் ஆவேன் என்று சொன்ன எல். சுரேஷ் படிப்பிலே கோட்டை விட்டுவிட்டு தரிநெய்ய புறப்பட்டு விட்டான். என்னுடைய தந்தையின் இரும்பு கடையை பார்த்துக் கொள்வேன் என்று சொன்ன எல். ராஜேஷ் இன்றைக்கு நியூ ஜெர்சியிலே மருத்துவராகிக் கொண்டு நுண்ணுயிரியலை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார். பிளைட் ஓட்டப் போகின்றேன் என்று சொன்ன போது அத்தனை பேரும் வியந்து பார்த்த ஜஸ்டின் செல்லபாபு டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதி கடைநிலை ஊழியரானான். காற்று வீசுகின்ற காற்று எல்லோரையும் திசை மாற்றி போட்டது. அணுசக்தி விஞ்ஞானியாவேன் என்று சொன்ன நானோ கவிதை எழுதி கொண்டிருக்கின்றேன். திசை மாற்றிய ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இந்த திசை மாறுதல் இருந்த போதும் வாத்தியாராவேன் என்று சொன்ன குண்டு சுரேஷ் மட்டும் நாங்கள் படித்த அதே பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றான். அவனை சந்தித்த போது, மாப்பிள்ள நீ மட்டும்தான் விரும்பிய தொழிலை செய்கின்றாய் என்று சொன்ன போது எப்படி இருக்கிறது வாழ்க்கை என்று வினவினேன். சாக்பீஸ் துகள் படிந்த விரல்களால் என் கையை பற்றி, படித்த பிறகு என்னவாக போகிறீங்க என்ற வார்த்தையை யாரிடமும் நான் கேட்பதில்லை என்று சொன்னான். உண்மைதான் மாணவ செல்வங்களே. இதற்கான காரணம் என்ன என்பதை ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். படிக்கும் போதே ஒரு தெளிவான எண்ணமும் தெளிவான சிந்தனையும் என்னவாக வேண்டும் என்று நாம் எப்போது நினைக்கின்றோமோ அதற்கான முயற்சியையும் எடுக்காத நிலைதான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். எனவே மாணவ செல்வங்களே, நீங்கள் ஆரம்ப கல்வியை படிப்பதாக இருந்தாலும் சரி, இடைக்கல்வியை படிப்பதாக இருந்தாலும் சரி, மேல்நிலை கல்வியை படிப்பதாக இருந்தாலும் சரி, உங்களது மனதிலே நீங்கள் என்னவாக போகின்றீர்கள் என்பதற்கான எண்ணம் இருக்கும்போது அதற்கான முயற்சியும் பயிற்சியும் நிச்சயமாக உங்களிடத்திலே இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுடைய அந்த ஆண்டு அறிக்கையை பார்க்கின்ற போது எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. நீங்கள் என்னவாக வேண்டும் என்பதற்கான அத்துணை முயற்சிகளும் அதிலே எடுத்து காட்டப்பட்டிருந்தது. அது மட்டுமல்ல, பின்வரும் காலங்களிலே நாங்கள் எப்படியெல்லாம் எங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் மாற்றிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை கூட முதல்வர் அவர்கள் அழகாக எடுத்துவிட்டு சென்றார். அதையெல்லாம் யோசித்து நீங்கள் உங்களுடைய கல்வியை தொடர வேண்டும். அப்படி கல்வியை தொடர்வதற்கு முன் உங்களுக்கு கல்வி கற்று தரக்கூடிய அந்த ஆசிரியர்களை மனதிலே இருத்திக் கொள்ளுங்கள். மிகவும் அதிகம் படித்தவர்கள், ஒவ்வொரு பாடத்திலும் திறன் பெற்ற ஆசிரியர் பெருமக்கள், ஒவ்வொரு பாடத்திலும் அறிவு கூர்மை மிகுந்த அந்த ஆசிரியர் பெருமக்கள்
5 அல்லது 6 பாடங்களினுடைய அறிவுத்திறன் அத்தனையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அந்த 6 ஆசிரியர்களை காட்டிலும் அறிவுத்திறன் படைத்தவர்களாக நீங்கள் மாறுவீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். பள்ளியிலே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு உரிய மதிப்பையும் மரியாதையும் கொடுப்பதை உங்களது நித்திய கடனாக நினைத்து செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை இம்மை பயக்குமால் ஈய குறைவென்றால் தம்மை விளக்குமால் தாமுணரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாங்கானேயும் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து என்று சொன்னார்களே, அந்த அறியாமையை போக்கக்கூடிய கல்வியிலே நீங்கள் ஜொலிக்க முடியும், உயர முடியும். இரண்டாவதாக பெற்றோர்கள், வீட்டிலே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பெற்றோர்கள். முதல் 5 வருடம் வரை முந்தானை பெற்றோரின் முந்தானையையும் அப்பாவின் துண்டினையும் பிடித்து கொண்டு திரிந்த நமக்கு அந்த 8ஆம் வகுப்பு தாண்டி 9ஆம் வகுப்பு வரும்போது மட்டும் அவர்கள் எப்படி அந்நியமாகி போகின்றார்கள் என்பது தெரியல. அந்த பெற்றோர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே நமக்கு தேவையான உணவையும் நாம் நோய் கண்ட போது அருகிலிருந்து பராமரிக்காமலும் இருந்திருந்தால் நாம் இப்படி இளைஞர்களாக உருமாறி இருக்க முடியுமா என்பதனை ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். நம்மை உயரத்திலே தூக்கி நிறுத்த வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயரத்தை குறைத்து கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த பெற்றோர்கள் சொற்களை மதியுங்கள். தினமும் 5 நிமிடமேனும் அந்த பெற்றோர்களிடத்திலே உங்களது பள்ளிகளில் நடந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சந்தோஷங்களையும் துக்கங்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களை காட்டிலும் சிறந்த மாணவர்கள் வேறு எவரும் இருக்க மாட்டார்கள். மூன்றாவதாக, இங்கே நான் வரும்போது என்னுடைய அலைபேசியை கீழே வைத்துவிட்டு வந்தேன். ஏன் என்று சொன்னால் பெரும்பாலான மாணவர்கள் இன்றைக்கு ஆசிரியர்களோடோ அல்லது பெற்றோர்களோடோ உறவாடுவதை காட்டிலும் அலைபேசியிலே அதிகமாக உறவாடி கொண்டிருக்கின்றீர்கள். அலைபேசி நமக்கான ஒரு சாதனம், நம்முடைய கல்வியின் உயர்வுக்கான ஒரு சாதனம் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள்ளுங்கள். தேவையற்ற விஷயங்கள், தேவையற்ற செய்திகள் அதில் எப்போதும் பொதிந்து கிடக்கின்றது. நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் இந்த அலைபேசியானது மிகவும் ரகசியமானது. நாம் எதை வேண்டுமானாலும் நம்முடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம், எந்த காட்சியை வேண்டுமானாலும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். மாணவ செல்வங்களே, அலைபேசியில் வருகின்ற ஒவ்வொரு செய்தியாகட்டும், அதில் பேசப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையாகட்டும் ஏதோ ஒரு முக்கியமான சர்வருக்கு சென்று அங்கிருந்துதான் மற்ற அலைபேசிகளுக்கு பகிரப்படுகின்றது என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு பிரச்சனை, ஒரு சோதனை, ஒரு நிகழ்வு என்று சொன்னால் உங்களது அலைபேசியிலே நீங்கள் பகிர்ந்த செய்திகளாகட்டும், பேசிய வார்த்தைகளாகட்டும், காட்டிய படங்களாகட்டும் அனைவருமே பார்க்க முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே உங்களிடத்திலே இருக்கின்ற அந்த அலைபேசியை உயர்வுக்காக, கல்விக்காக, நாம் உயர வேண்டும் என்பதற்காக மட்டுமே நீங்கள் பயன்படுத்தி கொண்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மால் உயர முடியும். நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றோம்? மிகவும் பெரியவர்கள் நாம் என நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஹபிள் டெலஸ்கோப் கண்டுபிடிப்பதற்கு முன்னர் நாமெல்லாம் வியந்து கொண்டிருந்தது நமக்கு ஒரே ஒரு சூரியன் மட்டும்தான் இருக்கின்றது, ஒரே ஒரு சூரிய குடும்பம் தான் இருக்கின்றது என நினைத்து கொண்டிருந்தோம். எப்போது ஹபிள் டெலஸ்கோப்பிலே பார்க்க தொடங்கினோமோ கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்கின்றன. அந்த கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்களிலே ஒரே ஒரு சூரிய குடும்பத்தில் இருக்கின்ற 9 கோள்களிலே இருக்கின்ற ஒரே ஒரு கோளில் இருக்கின்ற அந்த பூமி பந்திலே இருக்கின்ற 195 நாடுகளில் ஒன்றான இந்திய நாட்டிலே இருக்கின்ற
28 மாநிலங்களில் ஒன்றான தமிழகத்திலே இருக்கின்ற 38 மாவட்டங்களிலே ஒன்றான திருவள்ளூர் மாவட்டத்திலே இருக்கின்ற பூந்தமல்லியிலே வில்லிவாக்கம் வட்டத்திலே இருக்கின்ற ஒரு பழஞ்சூர் என்ற கிராமத்திலே இருக்கக்கூடிய ஒரு பள்ளியிலே படிக்கின்ற 1500 மாணவர்களிலே நாம் ஒருவர் என்று சொன்னால் நாம் எவ்வளவு ஒரு சிறிய துளி என்பதை மறந்துவிடாது. ஆனால் அந்த சிறிய துளியின் வாழ்நாள் எவ்வளவு நாள் என்று சொன்னால் 60 ஆண்டுகள். அந்த 60 ஆண்டுகளிலே பள்ளி பருவம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள். அந்த 12 ஆண்டுகளிலே நீங்கள் எவ்வளவெல்லாம் கற்றுக்கொள்கின்றீர்களோ, எவ்வளவெல்லாம் ஏற்றுக்கொள்கின்றீர்களோ, அதையும் தாண்டி அந்த உயர்கல்வியிலே ஒரு 3 அல்லது 4 வருடங்களிலே எதை கற்றுக்கொள்கின்றீர்களோ அதுதான் மீதம் இருக்கின்ற ஒரு 40 வருடங்களுக்கு உங்களுக்கு துணையாக நிற்கக்கூடியது என்பதனை மறந்து விடாதீர்கள். இப்போது அலைபேசியை சொன்னேனே, அதை திறந்து பார்த்தால் தெரியும் எத்தனை வகையான படிப்புகள் இருக்கின்றன, எத்தனை வகையான வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன, எத்தனை வகையான உயர்வுக்கான வழிகாட்டுதல்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் பிடித்துக் கொண்டு இன்றைக்கு நீங்கள் இருக்கின்ற நிலையை காட்டிலும் ஒரு துளியேனும் ஒரு படியேனும் உயர்ந்து உங்களுடைய பெற்றோர்கள் இப்போது இருக்கின்ற நிலையை காட்டிலும் நீங்கள் உயர்ந்து அவர்களுக்கு உங்களால் நான் உயர்ந்தேன் என்று எடுத்து சொன்னீர்கள் என்று சொன்னால் அதை காட்டிலும் புண்ணியம் வேறு எதுவும் இல்லை. 1000 கடவுள்களை வணங்க வேண்டியதை காட்டிலும் பெற்றோர்களை வணங்கி உயர்வுக்கு தன்னுடைய வழியை யார் தேடுகின்றானோ அவனே உயர்ந்தவன் என்பதை மனதிலே இருத்திக் கொள்ளுங்கள். மிகச் சிறப்பாக சொன்னார் பாரதிதாசன், மனிதரில் நான் ஒரு மனிதன், மண்ணன்று இமைத்திர எழுந்து நின்று நன்றாய் எண்ணுவாய், தோளை உயர்த்தி சுடர்முகம் தூக்கு, மீசையை முறுக்கி மேலே ஏற்று, விழித்த விழியில் மேதீதி கொளிச்சை, நகைப்பை முழக்கு, நடத்து லோகத்தை, உன் வீடு உனது பக்கத்து வீடு, இரண்டுக்கும் இடையில் திரையை விலக்கி வீதிகளுக்கு இடையில் சுவரை உடைத்து மேலே ஏறு, மேன்மேல் ஏறு, விடாமல் ஏறு, வானை முட்டும் மலை மேல் ஏறு, ஏறி நின்று பாரடா எங்கும், பாரடா எங்கும் இப்புவி மக்களை, பாரடா உந்தன் மானிட பரப்பை, பாரடா உன்னுடன் பிறந்த பட்டாளம் என் குலம் என்றுனை தன்னுடன் ஒட்டிய மக்கட் பெருங்கடல் பார்த்து மகிழ்வுகள் அணைந்து கொள், உன்னை சங்கமமாக்கு, மானுட சமுத்திரம் நான் என்று கூவு, உலகம் உன்னவுன் உடுக்க உடுப்பாய், வானை போல மக்களை தாவும் வெள்ள அன்பால் இதனை அனைத்து மனிதர்களுக்கும் கூறடா தோழா என்று சொன்னானே, அதுபோல நீங்கள் விளங்க வேண்டும், மேலே மேலே ஏற வேண்டும், மேன்மேலும் ஏற வேண்டும், மிக உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். அதற்கு உறுதுணையாக நிற்கக்கூடிய உங்களது ஆசிரியர்களை எப்போதும் போற்றி பாராட்டுங்கள். அதற்கு துணையாக நிற்கக்கூடிய உங்களது பெற்றோர்களை புகழ்ந்து கொண்டாடுங்கள். இந்த சமுதாயம் உங்களை உயரத்தில் ஏற்றி வைக்கும் என சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி.